வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாங்க பார்க்க போற விஷயம் என்னன்னா, இலங்கையில இருக்கிற ஒவ்வொரு குடிமகனும் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான வரலாறு. அதாவது பேங்கர்ஸ் டு தி நேஷன் அப்படின்னு சொன்னாலே நமக்கு குயிக்கா நினைவுக்கு வர்றது அந்த மஞ்சள் நிற லோகோவும் கொழும்பு நகரத்துல உயரமா நிற்கிற அந்த பெரிய கட்டிடமும் தான். ஆமாம், பேங்க் ஆப் சிலோன், சுருக்கமா சொன்னா பிஓசி. இன்றைக்கு நாம மொபைல் ஆப்ஸ் மூலமாக சில வினாடிகள்ல பணத்தை அனுப்பிக்கொள்றோம். ஆனால் இந்த எல்லா வசதிகளும் இல்லாத ஒரு காலத்துல இலங்கையில சாதாரண மக்களுக்காக உருவான ஒரு வங்கி தான் இந்த பிஓசி. இந்த கதையை சரியா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கொஞ்சம் காலத்தை பின்னாடி கொண்டு போகணும். அதாவது 1930களில் இலங்கை சிலோன்னு அழைக்கப்பட்ட பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழே இருந்த நேரம். அந்த காலத்துல இலங்கையில வங்கி முறை முழுக்க முழுக்க வெளிநாட்டு வங்கிகளின் கையில தான் இருந்தது. குறிப்பா பிரிட்டிஷ் வங்கிகளும் இந்திய செட்டியார் வங்கிகளும் தான் இங்க அதிகமா ஆதிக்கம் செலுத்தினாங்க. நம்ம ஊர்ல சின்ன வியாபாரம் பண்றவங்களுக்கு, விவசாயிகளுக்கு, சாதாரண மக்களுக்கு கடன் வாங்குறது அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். அவங்க அதிகமா கவனம் செலுத்தியது எக்ஸ்போர்ட் மற்றும் இம்போர்ட் பண்ற பெரிய வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தான். இதனால நம்ம நாட்டு மக்களுக்குன்னு ஒரு சொந்த அரச வங்கி வேணும்னு ஒரு வலுவான கோரிக்கை உருவானது. இந்த கோரிக்கையால 1934ல சிலோன் பேங்கிங் கமிஷன் ஒன்று கொண்டு வரப்பட்டது. அந்த குழு கொடுத்த அறிக்கையில இலங்கைக்கு ஒரு தேசிய வங்கி கண்டிப்பா தேவைன்னு தெளிவா சொல்லப்பட்டது. அதோட விளைவாக 1938ஆம் ஆண்டு பேங்க் ஆஃப் சிலோன் ஆர்டினன்ஸ் என்ற சட்டம் கொண்டு வரப்பட்டது. அதுக்கு பிறகு 1939 ஆகஸ்ட் 1ஆம் தேதி கொழும்பு போர்ட் பகுதியில அப்போதைய பிரிட்டிஷ் ஆளுநர் சர் ஆண்ட்ரூ கால்டகாட் அவர்களால் பேங்க் ஆஃப் சிலோன் அதிகாரப்பூர்வமாக திறக்கப்பட்டது. இதுதான் இலங்கையின் முதல் அரசுடைமை வணிக வங்கி. ஆரம்பத்தில் இது ஒரு சின்ன அரசு அலுவலகம் மாதிரி இல்லை. அரசாங்கமும் தனியார் முதலீட்டாளர்களும் சேர்ந்து ஒரு ஒழுங்கான வங்கியாக தான் இது தொடங்கப்பட்டது. இதோட முதல் தலைவர் சர் ஆனஸ் டி சில்வா. பிஓசி தொடங்கிய பிறகு கொழும்பிலேயே நின்றுடாம மெதுவா நாடு முழுக்க விரிவடைய ஆரம்பிச்சது. 1941 கண்டி நகரத்துல முதல் கிளை திறக்கப்பட்டது. அதுக்கு பிறகு காலி, யாழ்ப்பாணம், திருகோணமலை மாதிரி முக்கியமான நகரங்களுக்கும் இந்த வங்கி பரவ ஆரம்பிச்சது. உள்ளூர் வியாபாரிகள், விவசாயிகள், சின்ன தொழில் செய்யறவங்க எல்லாருக்கும் சேமிப்பு கணக்குகள், கடன்கள், வணிக உதவிகள் கிடைக்க ஆரம்பிச்சது. 1949 பிஓசி லண்டன் நகரத்துல முதல் வெளிநாட்டு கிளையை திறந்தது. அந்த காலத்துல ஒரு சிறிய தீவு நாட்டின் அரசாங்க வங்கி இங்கிலாந்துல கிளை திறந்தது ரொம்ப பெரிய சாதனையாக பார்க்கப்பட்டது.